உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிவகங்கை சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இந்துஜா ரமேஷ் அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலில் அவங்க பேரை தூக்கியிருக்காங்க. என்ன மாதிரி தூக்கியிருக்காங்க அப்படின்னா, நான் கூட குடி மாறி போயிருக்காங்க, அதனால் அந்த இடத்துல அந்த வாக்குகத்தில் அவங்க பேர் இல்லை போல இருக்குன்னு யோசித்தேன். ஆனால் கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது, அவங்க உயிரோடையே இல்லை, அவங்க கணவரும் அவங்களும் உயிரோடு இல்லை. அந்த டெத் சர்டிஃபிகேட்டில் வச்ச மாதிரி அவங்களுக்கு அந்த நீக்கல் பண்ணியிருக்காங்க. அப்போ உயிரோடு இருக்கிறவங்களையே செத்துட்டேங்கிற ஒரு செய்தியை நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. உயிரோடு இருக்கிற நானே இப்போ என்னோட இந்த வாக்குகத்தில் உயிரோடு இருக்கிறேன்னா இல்லையாங்கிறத என் வாக்குகத்தில் இருக்கிற பட்டியல் மூலியமாக தான் தெரிஞ்சுக்கணும் போல இருக்குது. இப்படி நடக்குது இந்த கேடுகட்ட இந்த திராவிட அரசு செஞ்சிட்ருக்கு. மக்களுக்கான ஒரு வேலையை செய்ய அப்படின்னா ஒரு சாதாரண வேலை தாங்க, ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையவே கிடையாது. இது என்னது, இறந்தவங்கள் பட்டியலை வச்சு அதை நீக்கிட்டு புதுசாக இணைஞ்சவங்களை நான் இந்த வாக்காளரில் பட்டியலை சேர்க்கிறோம், அவ்வளோதானே. இதுக்கு எதுக்கு போய் 2002 உங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் ஓட்டு போட்டாங்களா, 2005 ஓட்டு போட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஏன் கேட்குறீங்க? அப்போ 2005 அப்புறம் 2002 2005 அப்புறம் யாருமே இங்கே எலெக்ஷனை நடத்தவே இல்லையா? யாருமே ஓட்டு போடவே இல்லையா? அப்போல்லாம் உங்களுக்கு அந்த ஓட்டு உரிமை இருந்தது, இப்போ இல்லை, இருக்கா இல்லையான்னு நீங்கள் எதுக்கு செக் பண்ணுறீங்கிறத எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இது பிஜேபி அரசு கொண்டு வருது அப்படின்னா என்ன காரணமாக இருக்குது யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். பீகாரில் 65 லட்சம் பேர்த்துக்கு ஓட்டு இல்லை, அதையெல்லாம் கொண்டு இங்கே தள்ளலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த திமுக அரசு எதிர்க்கிறேன்னு சொல்கிறவங்க இதை செய்யாமல் விட்டுருக்கணும்ல. அதை விட்டுட்டு அதை செயல்படுத்துகிறவங்க பேரில் அவங்களுக்கான ஓட்டை அவங்க அறுவடை பண்ணுறதுக்கு இப்போ இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கு. நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளருக்கு வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லை அப்படின்னா இது எந்த மாதிரி ஒரு செயல்? இது ஏற்கனவே அண்ணன் சொல்லிட்டாரு, நான் அறிவிச்ச வேட்பாளர்கள் எல்லாம் வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கா இல்லையானே தெரியல, தூக்குனாலும் தூக்கிடுவார் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே ஏற்கனவே சொன்னார். அதைத்தான் இப்போ நடத்தி காட்டியிருக்காங்க. அப்போ நமக்கான வாக்கு இருக்கா இல்லையா, நம்ம உயிரோடு இருக்கிறோமா இல்லையாங்கிறதே இந்த தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்துது போல இருக்கு. என்ன ஒரு கேடுகட்ட ஒரு அரசியல் இந்த திராவிடம் பண்ணிட்டு இருக்கு. மக்கள் தனக்கான தலைவரும் இந்த மண்ணுக்கான அரசியலை செய்யணும், தன் அடுத்த தலைமுறை நம்ம குழந்தைங்க நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்களே இப்போ ஓட்டு இருக்கா இல்லையான்னு யோசிக்கிற அளவுக்கு கொண்டு நிறுத்திட்டு இருக்கு. இதை மாற்றி அமைக்கணும். அதற்கு மக்கள் நாம் இந்த வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கணும். மக்கள் அனைவரும் நாம் அனைவருமே இதில் நம்ம முழுமுழுஜா நம்மளுக்கு வாக்கு இருக்குங்கிறத உறுதிப்படுத்திக்கிங்க. இல்லைன்னா இந்த திராவிட அரசு எல்லாத்தையும் தூக்கி தின்னு போட்டு போயிடும், சரிங்களா? அதனால் நாம் நம்ம வாக்காளர் பட்டியலை வாங்கி நம்ம பேர் இருக்காங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திடுங்க. இந்த எஸ்ஐஆர் படிவத்தின் மூலியமாக மக்கள் எவ்வளோ பேர் வெளியேறாங்கங்கிறத தேர்தல் சமயத்தில் நம்மளுக்கு தெரியும். படிவம் 6 கொடுத்து மீண்டும் அதில் இணைச்சிக்கலாங்கிறாங்க. அது எதுக்கு இந்த வேலைங்கிறத நாங்கள் கேள்வியே. இறந்தவங்கள் ஒரு பக்கம் இருக்காங்கன்னா அதை கழிச்சு விட்ருங்க. இப்போ ஒரு வாக்குகத்தில் 1200 ஓட்டு இருக்குன்னா அதில் ஒரு 50 பேர் 100 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு 1100 ஓட்டு தானே. அந்த 1100 ஓட்டில் ஒரு 50 பேர் புதிய ஓட்டாளரும் 1150 ஓட்டு வரும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி நீங்கள் செயல்பாடு பண்ணிட்டு போயிருக்கணும். இதுக்கு எதுக்கு நீங்கள் 2002 இருக்கிறவங்க ஓட்டு போட்டாங்களா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஓட்டு போட்டவங்களோட பட்டியல் எடுத்து கொடுத்து 2005 திருத்தமான கொடுத்து இத்தனை வேலையும் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறத எங்களுக்கு ஒன்றும் புரியல. இது சரியான முறையும் கிடையாது. இந்த திராவிட அரசை நாங்கள் மிகுந்த கடுமையாக கண்டிக்கிறோம். நன்றி.